இரண்டாம் வாதை தவளைகள். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1-14 வரை. இரண்டாம் வாதைக்கு முன் மோசே பார்வோனை எச்சரித்தார். யாத்ராகமம் 8:1-2. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். நைல் நதியை கர்த்தர் அடித்தபோது அது இரத்தமாய் மாறி அதில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து நாறி போயிற்று. ஆனால் தவளைகள் சாகவில்லை. அப்பொழுது எகிப்தியர்களுக்கு தோன்றியிருக்கலாம், மீதம் 9 பிரதான தெய்வங்கள் இருக்கிறதல்லவா, இதோ தவளைகள் சாகவில்லையே என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கலாம். யாத்ராகமம் 8:5-6. தெய்வ கட்டளையின்படி ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. இந்த வாதையானது எகிப்தியர் வணங்கிய ஹெட் என்னும் தவளை தேவனுக்கு எதிரானது ஆகும். யாத்ராகமம் 8:7. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். மோசேயும் ஆரோனும் செய்தவாறு செய்ய மந்திரவாதிகளால் முடிந்தது, தவளைகளை நீக்குவதற்கு அவர்களால் முடியவில்லை. தேவனுடைய மனிதர்கள் அற்புதங்கள் செய்வது போல அசுத்த ஆவிகளின் வல்லமையினால் பலர் அற்புதங்களை செய்யக்கூடும். வெறும் அற்புதங்களை நம்பி ஏமாந்து போகக்கூடாது. அற்புதங்களை செய்பவர்களின் செய்தி தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப இருந்தால் மட்டுமே அது தேவனால் செயல்படும் அற்புதம் என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான அற்புதமாகிய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதை நாம் தவறிவிடக்கூடாது. சாத்தான் பல அற்புதங்களை செய்வான் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. யாத்ராகமம் 8:3. நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாவு பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். யாத்ராகமம் 8:4. அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லோர் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். தவளைகளால் தேசம் நிறைந்தது. சற்று சிந்தித்து பாருங்கள். நம் அருகில் ஒரு தவளை வந்தால் நாம் அது எங்கே நம்மேல் வந்து விடுமோ என்று துள்ளி குதித்து ஓடிவிடுவோம். அந்த தவளைகளின் சத்தம் இரவில் அவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பூட்டிருக்கும். மக்கள் மட்டுமன்றி பார்வோனும் தவளைகளால் துன்புறுத்தப்பட்டார். அரசனாயினும் சாதாரண குடிமகனாயினும் தேவனுடைய நீதியை சந்தித்தே ஆக வேண்டும் அல்லவா? யாத்ராகமம் 8:8. தவளைகள் வந்து எகிப்தை மூடும்படி மோசேயும் ஆரோனும் செய்தவாறு செய்ய மந்திரவாதிகளாலும் முடிந்தது. தவளைகளை நீக்குவதற்கு அவர்களால் முடியவில்லை. எனவே பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைக்க வேண்டியதாயிற்று. மோசேயும் ஆரோனும் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும் என்று பார்வோன் நம்பினார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. உண்மையான தேவனை அறிந்து கொண்ட பார்வோன் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. மோசே எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி பேசுவதை கவனியுங்கள். நாமும் நமது பேச்சுகளில் அவரை மகிமைப்படுத்துவோமாக. தவளைகளால் அவதிப்படும் பார்வோன்
அன்றைக்கே அவைகள் நீங்க வேண்டும் என்று கேட்கவில்லை. நாளைக்கு என்று சொன்னதின் காரணம் என்ன? எதையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் அவரது மனநிலைதான். இரட்சிப்பை குறித்து கேட்டவுடனே தள்ளி போடாமல் ஏற்றுக்கொள்வதே சிறந்தது. காலம் தாழ்ந்ததினால் வாய்ப்பு இல்லாமற்று போக நேரிடும். யாத்ராகமம் 8:13-14. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. தவளை தலை கொண்ட ஹெக்ட் என்ற எகிப்தியரின் தெய்வம் தெய்வம் அல்ல என்பதை கர்த்தரின் செயல் நிரூபித்தது. யாத்ராகமம் 8:15. லகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதே தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற்று போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. நீதிமொழிகள் 3:12-13. தகப்பன் தன் நேசிக்கின்ற புத்திரனை சிட்சிக்கிறது போலே கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகின்ற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.